பணத்தை பத்தி பேசுறதும், எப்படி நம்ம வெல்த்தி ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ஒரு டேபு கிடையாது. அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி. ஏன்னா நெறைய பெர்சன்ஸ் அந்த மாரி நெனைக்கிறாங்க. பணத்து விஷயங்கள பத்தி எப்ப பார்த்தாலும் பணத்த பத்தி பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நம்ம பேசல. பட் நம்ம வந்து எப்படி வெல்த்தி ஆகலாம்? எப்படி லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போகலாம்? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நெறைய விதத்துல நம்மளுக்கும், நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்குமே கூட ஹெல்ப்ஃபுல்லா அமையும். ஸோ இந்த வீடியோல இருக்க 10 பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10யும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் வெல்த்தி ஆறதுக்கான ஸ்டெப்ஸ நீங்க எடுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸர்சைஸ். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு காலம் அசெட், இன்னொரு காலம் லயபிலிட்டிஸ். இது 2யும் தெரிஞ்சுக்கோங்க. அசெட்டுங்கிறது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய விஷயங்களா இருக்கும். லயபிலிட்டி அப்படிங்கிறதுல உங்களுக்கு உங்க பாக்கெட்ல இருந்து மணி போறது. அது பெரிய விஷயங்கள சொல்றேன். லைக் நீங்க இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அந்த விஷயங்கள், இல்ல அதிகமான மெயின்டெனன்ஸ் எதுக்காவது கொடுக்குறீங்க, ஃபிக்ஸ்ட் லயபிலிட்டிஸ். அசெட்டுங்கிற காலம்ல வந்துட்டு உங்ககிட்ட நகை இருக்கு, லிக்விட் கேஷ் இருக்கு, அதுவும் அசெட் தான். ஆனா இதுல வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது அசெட்ல வருமா, லயபிலிட்டியில வருமா? இந்த டிஸ்கஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ரிச் டாட் புவர் டாட் படிச்சவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொந்த வீடுங்கிறது அசெட்டா? ஆனா அது உங்க பாக்கெட்ல இருந்து மணியை எடுக்குது. ஸோ அது அசெட்டா லயபிலிட்டியாங்கிறத என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அது இன்னொரு டாபிக், அதை பத்தி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 50 ரூபாயா இருந்தாலும் நம்ம வந்து அதை எழுதி வச்சு பழகணும். ரீசெண்டா இந்த ஜான்வரி மந்த் எனக்கு நடந்த விஷயம். தஞ்சாவூர்ல வந்துட்டு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு இடம் உருவாயிருக்கு. நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கடையிலயும் 50 ரூபா, 100 ரூபா, 40 ரூபா இந்த மாதிரி தான் வந்து சாப்பாடுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து 50 ரூபா தானே அப்படின்னு இருந்தது. பட் டோட்டலா ஒரு 2 2 மேக்ஸிமம் 3 டைம்ஸ் போயிருக்கோம். டோட்டலா கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வந்து நின்னுச்சு. ஸோ அந்த 50 ரூபா, 100 ரூபாய் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ட்ராக் பண்ணாதான் நம்ம பட்ஜெட் பண்ண முடியும். பட்ஜெட் பண்ணாதான் நம்ம அன்னெசரியா நம்ம செலவு பண்றோமா, எங்க கட் பண்ணிக்கலாம், இந்த மாசம் இதுல அதிகமா செலவு பண்ணிட்டோமான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுவும் கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது, உங்களோட சேவிங்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுங்க. மாசம் வந்து உங்களுக்கு எப்போ இன்கம் வருதோ, நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க தினமுமே வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேவிங்ஸ்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம செலவே பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வர பணத்தை நம்ம வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்றோம், எப்படி சேவ் பண்றோங்கிறத பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். ஸோ அதனாலதான் இந்த 3 ஸ்டெப்பையும் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இன்கம் இன்க்ரீஸ் பண்றதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். நீங்க என்னென்னதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல வந்துட்டு நீங்க எடுத்தோன்னே பணத்தை சேவிங்ஸ்ல போட வேண்டியதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்றதை கண்டிப்பா ட்ராக் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், இன்க்ரீஸ் யுவர் இன்கம். ஸோ இதுல வந்து ஒரு மித் இருக்கு. என்னன்னா, நீங்க நிறைய புக்ஸ்லயும் அது வந்திருக்கும், நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு மில்லியனர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்துட்டு 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு சர்வே எடுத்ததுல 65% பேருக்கு வந்துட்டு ஒரு 3 அல்லது 4 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் தான் இருக்கு. எங்க இருந்து பணம் வருது, அதுதான் இன்கம் ஸ்ட்ரீம். ஸோ வந்து கண்டிப்பா ஒன்று வந்து பாசிவ் இன்கம் நம்ம வச்சுக்கணும். என்னோட பாசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து 7 வீடு இருக்கு. அதை வந்து ரெண்ட் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து வர ரெண்ட் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாசிவ் இன்கம். அடுத்து நம்ம ஒர்க் பண்றது மூலமா வரக்கூடிய சேலரி இன்கம். அடுத்தது பிசினஸ் இன்கம். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி சேலரிக்கு வந்து 9 to 5 ஒர்க் பண்றீங்கன்னா, பிசினஸ் இன்கமுக்கு வந்து 9 to 5 ஒர்க் பண்ணாம ஆல்மோஸ்ட் பாசிவா இருக்க மாதிரி பாத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. இதுக்கு நம்ம தான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கணும். அடுத்தது, எனக்கு தெரியாது, என்னால முடியாது அப்படின்னு சொல்றத நம்ம முதல்ல நிறுத்திக்கணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலையா, அடுத்து என்ன பிசினஸ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோமா, இல்ல எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறோமா, இல்ல பிபிஎஃப்னா என்ன, ஆர்டினா என்ன அப்படின்னு நினைக்கிறோமா, இதை வந்துட்டு நம்ம கூகுள்ல கேட்டாலே கூகுள் வந்துட்டு நம்மளுக்கு பதில் சொல்லும். இல்லை நிறைய வீடியோஸ், பிளாக்ஸ் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய சோர்சஸ் நம்ம கையில இப்போ இருக்கு. ஸோ இப்பெல்லாம் நம்ம சர்ச் பண்ணா கூகுள்ல இருந்தே வந்துட்டு ஏஐ ஃபார்மேட்ல எடுத்து கொடுக்குது. ஸோ வந்து எப்பவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது, இன்க்ளூடிங் மீ. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ கண்டினியூஸா எப்பவுமே நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, பி ஜெனரஸ்.
டொனேட் பண்ணுங்க. பணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க. இது ஏன் சொல்றேன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட் உங்களுக்கு தரும். ஸோ உங்ககிட்ட பணம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்க வந்து டொனேட் பண்ணும்போது, நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் போகும். ஸ்கேர்சிட்டினா, இல்ல என்கிட்ட காசு இல்லை, ஐயோ என்கிட்டலாம் அவ்வளோலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்றத நம்ம நிறுத்திக்க ஆரம்பிப்போம். நாங்களாம் அவ்வளோ பணக்காரன் இல்லைப்பா அப்படி சொல்றது வந்துட்டு ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் தாட் தான். ஸோ நம்ம கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்ததுன்னா அதுல ₹1 வந்து நம்ம தானமா கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் அதை வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுவும் ஒரு விதத்துல நல்லது தான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் க்ளோசிங் யுவர் டெப்ட். ஸோ டெப்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து டோட்டல் மணி மேக்கர் புக் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். இந்த புக் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், அதை வாங்கி படிங்க. இதில் வந்துட்டு டெப்ட் அப்படிங்கிறது என்ன வாக்குது, நம்மளை டெப்ட் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. 2 மெத்தட் இருக்குது டெப்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ஸ்னோபால், இன்னொன்று வந்து அவலான்ச் அப்படின்றது. ஸ்னோபாலுங்கிறது நீங்கள் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஹை இன்ட்ரெஸ்டில் இருக்கிறத முதல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே லோ இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அடுத்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிற அமௌண்ட் எது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதிக அமௌண்ட்டுக்கு போகிறது. இதுதான் ஸ்னோபால் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நம்ம டெப்டை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம லைபிலிட்டிஸ் குறைய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அசட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது எப்போவுமே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சில பேர் என்கிட்ட அதிகமாக கேட்குறது, மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எஸ்ஐபியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதே தான் கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆஸ் அ பேங்கராக நான் என்னோட கலீக்ஸ் கிட்ட இதை பற்றி நான் பேசினேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். இட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், இதுதான் எல்லாரும் சொன்னது. ஸோ நான் வந்துட்டு நாங்கள் ஆப்வியஸாக என்பிஎஸ்ல போட வேண்டியது தான் எங்களுக்கு இருந்தது. எங்களோட பிஎஃப் பிடிச்சனால பேங்க்கில் வேலை பார்த்த டைமில். ஸோ என்பிஎஸ் வச்சுருக்கேன். அது இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் போடலாம். என்ன கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக போடுறது என்ன கேட்டால் வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை தவிர மற்றபடி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்ட். நான் 2 மார்க் போட்டிருக்கிறது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்தது மணியை உங்களுக்கு ஒர்க் பண்ண வைங்க. அப்படி தான் நம்ம வெல்த்தி ஆக முடியும். எப்படி வெல்த்தி ஆகலான்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வெல்த்தி ஆக முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. நம்ம பணம் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டா அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். எனக்கு என்னோட மணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போட்ட ஒரு பெரிய அமௌண்ட் ஆல்மோஸ்ட் 1 crore அதை போட்டது மூலமாக எனக்கு மந்த்லி வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அண்ட் 1 crore உங்களால் போட முடியலன்னா இதுக்கு நிறைய பேர் பண்ணுற ஆப்ஷன் என்னன்னா, புக்கை எழுதுறாங்க, இல்லைன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க. அதிகம் பேர் அவங்களோட தேடி வர மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து வெல்த்தி ஆக முடியும். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம வெல்த்தி ஆனதுக்கு அப்புறமா வெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்போவுமே வெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லைஃப் ஸ்டைல் க்ரீப் வராமல் பார்த்துக்கணும். நம்ம வந்துட்டு வெல்த்தி ஆகிட்டோம், இனிமேல் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ண வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறமா ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ணணும், பட்ஜெட்டிங் பண்ணணும். ஸோ எப்போவுமே லைஃப் ஸ்டைல் க்ரீப் வராமல் பார்த்துக்கோங்க. அதாவது பணம் அதிகமாக ஆக செலவுகளையும் அதிகமாக்குறது. அது நம்ம பண்ணாமல் இருந்தாலே நம்ம அதிகமாகவே வெல்த்தியாக இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எனக்கும் நான் அதிகமாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.